Hello everyone, welcome to Maths Tutor. Exercise 3.5ல first sum. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 sums கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். First one 4x² y by 2z² into 6xz cube by 20y power 4. இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு மறுபடியும் எழுதிருக்கே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுவோமா? 1 2 is 2, 3 2s are 6, 4 20 கேன்சல் பண்ண முடியும். 1 4 is 4, 5 4s are 20. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் அப்படியே எடுத்து எழுதுங்க, கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. x² டிவைடட் பை z² இன்ட்டு xz³ டிவைடட் பை 5y பவர் 4. இங்கே 3 இருக்கு இல்லையா, அந்த 3 எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வேரியபிள்ஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். z² இருக்குது, இங்கே z³ இருக்குது. ஸ்கொயரையும் க்யூபையும் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? z² க்யூபு பவரில் 1 ஆயிரும். அண்டு y பார்த்தீங்கன்னா இங்கே y இருக்குது, y பவர் 4 இருக்குது. ஸோ y பவர் 4ல் 1 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். x² 3xz 5y க்யூபு, வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் பண்ணிடலாம். 3x × x² x³ y இல்லை, இங்கே z இருக்குது, zக்கு பவர் 1, அப்போ z மட்டும் போட்டுக்கலாம். டிவைடட் பை இதில் எதுவுமே இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5y க்யூபு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். செகண்ட் ஒன் p² minus 10p plus 21 by p minus 7 into p² plus p minus 12 divided by p minus 3 whole square. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், எக்ஸ்பிரஷனாக இருக்குது, குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டே தனித்தனியாக ரைட் பண்ணியிருக்கேன் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக. சரி, இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ப்ராடக்ட் என்ன, சம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ராடக்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ப்ளஸ் 21, சம் வந்து நமக்கு -10 கிடைக்கணும். இப்போ 7 3s are 21, 7 + 3 10 கிடைக்கும். கரெக்டாக? ஆனால் சம் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 3s are 21, -7 -3 ஆட் பண்ணால் -10 கிடைக்குமா? ஓகே, ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? p - 7 இன்ட்டு p - 3. லைக்வைஸ் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்டு -12, 1 × -12 -12. சம் வந்து என்ன வரணும்? +1 வரணும். அப்போ எப்படி பண்ணலாம்? 4 3s are 12, பிக் நம்பருக்கு ப்ளஸ்ஸு, ஸ்மால் நம்பர் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 3s are 12. இது ரெண்டையும் சம் பண்ணுங்கள். 4 - 3 1 + 1. இங்கே வந்து சம் வந்து என்ன வரணும்? +1. கரெக்டாக கிடச்சிருச்சா? ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்? p + 4 இன்ட்டு p - 3. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டோட வேல்யூமே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சம் அப்படியே எழுதியாச்சு. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கலாம், எந்த வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போ என்ன கிடைக்கும்? p - 7 இன்ட்டு p - 3 டிவைடட் பை p - 7 இன்ட்டு அடுத்தது p² + p - 12 ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம், அதை ரைட் பண்ணிக்கலாம். p + 4 இன்ட்டு p - 3 டிவைடட் பை p - 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணிடலாம். p - 7 p - 7 கேன்சல், p - 3 p - 3 p - 3 ஹோல் ஸ்கொயரு, இங்கே p - 3 ஹோல் ஸ்கொயர் வந்துடுமா? p - 3 இன்ட்டு p - 3 p - 3 ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ரெண்டையும் கேன்சல் பண்ணி ஸ்கொயரோட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p + 4 மட்டும்தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 5t³ by 4t - 8 into 6t - 12 by 10t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படி நான் கொஸ்டின் செம்ம ஆன்சரில் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் காமனாக வெளியில் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ 5t³ அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்தாலே ஃபேக்டரைஸ் ஆயிரும். இதில் 4 காமனாக இருக்கா? ஸோ டேக் இட் அவுட் சைடு. ரிமைனிங் என்ன இருக்குது இதில்? t - 8ல் 4 எடுத்தாச்சுன்னா 4 2s are 8ல் 4 போயிடுச்சுன்னா 2 இருக்கும். அப்போ t - 2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 6 12 ரெண்டுமே 6ஓட மல்டிபிள்ஸ், அப்போ 6 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் இதில் 60ல் 6 எடுத்தாச்சுன்னா t இருக்கும். -12 12ங்கிறது 2 6 are 12, அதில் 6 எடுத்தாச்சுன்னா 2 இருக்கும். டிவைடட் பை 10t. இப்போ t - 2 t - 2 கேன்சல் பண்ணிடலாமா? 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 3 2s are 6. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
3t கியூபு டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இங்கே வந்து ஒரு t இருக்குது, இப்போ 4t. ஓகேங்களா? இப்போ இது அகெயின் டீயும் டி கியூபிங் கேன்சல் பண்ணால் டி ஸ்கொயர் ஆயிருமா? ஸோ வி கெட் 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டா? தட்ஸ் ஆல்.